மற்றும் வார விடுமுறையொட்டி வால்பாறை பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பதற்காக ஆபத்தை உணராமல் வனவிலங்குகள் நடமாடும் இடங்களில் கூடினர். மலைப்பாதையில் உள்ள தேயிலை தோட்டத்துக்குள் சென்றும் பச்சை பசேலென இருக்கும் இடங்களை பார்த்து புகைப்படம் எடுக்க வாகனங்களை சாலையோரங்களில் நிறுத்துவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. வனவிலங்குகளின் நடமாட்டம் குறித்து அறியாத சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை கிராமத்தில் அரியநாயகி அம்மன் கோயில் மது எடுப்பு திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் 15க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகளும் இலக்கை நோக்கி முந்திச் சென்றதை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் தனது குடும்பத்தினருடன் தூத்துக்குடி காமநாயக்கன்பட்டியில் உள்ள மாதா கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். பெத்துரெட்டிப்பட்டி விளக்கு அருகே வந்தபோது காரினுள் புகை வந்ததால் உடனே ஓரங்கட்டி அனைவரும் வெளியேறினர். பின்னர் தீ மளமளவென பரவி கார் எரிந்து சேதமானது. தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். காரின் ஏசி சிலிண்டரில் இருந்து புகை வெளியேறி விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. திருப்பூரில் ஆன்லைன் வருமானம் என லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த நபர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். கேசவன் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவர் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் மாதம் 40,000 ரூபாய் வருமானம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறி திருமூர்த்தி என்பவரிடம் 3 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கேசவன் வீட்டின் முன்பாக திருமூர்த்தி தீக்குளிக்க முயன்று உடலில் பெட்ரோல் ஊற்றிக் கொண்டார். இதனால் ஏற்பட்ட அலர்ஜியால் அவர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை ஏரியில் போதை நபர் ஒருவர் குதித்து தத்தளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். படகு இல்லத்திலிருந்து படகில் சவாரி சென்ற சிலர் நீரில் தத்தளித்த அவரை மீட்க முயன்ற நிலையில் தான் நீச்சல் அடித்துக் கொண்டிருப்பதால் தன்னை விடும்படி கேட்டுள்ளார். அவர் போதையில் இருப்பதை அறிந்து அவரை வலுக்கட்டாயமாக படகில் ஏற்றி கரை சேர்த்த நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே ஈச்சங்காடு கிராமத்தில் உள்ள லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கோடை சீசன் களை கட்டியது. லேடி சீட், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், சேர்வராயன் குகை கோயில், பக்கோடா பாயிண்ட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். படகு இல்லத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து படகு பயணம் மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் மலைப்பாதை மற்றும் அண்ணா பூங்கா சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் நடந்து வரும் திருப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். வெள்ளி தேர் செய்யும் பணி, சண்டிகேஸ்வரர் தேர் செய்யும் பணி, கோவில் தெப்பக்குள திருப்பணி ஆகியவற்றை பார்வையிட்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளி தேர் திருப்பணிகள் ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்றும் கோயிலுக்கு புதிய யானை பெறுவது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே ஆட்டோ மீது பிக்கப் வேன் மோதிய விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார். நாடார்கோட்டாய் பகுதியில் சென்று கொண்டிருந்த பிக்கப் வாகனத்தின் முன்பக்க டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோ மீது வேகமாக மோதியது. ஆட்டோ சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த நிலையில் அதில் பயணித்த ராஜாத்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த அவரது பேத்தி காவியா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் பிரபாவுக்கு பெண்ணகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது புரியாத புதிராக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர் சந்தித்தவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களின் விருப்பம் என்றார். இந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தார் என்பது புரியாத புதிராக இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது. திருப்பூர் கோல்டு நகர் பகுதியில் மது போதையில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்து முன்னணியை சேர்ந்த 4 பேர் காலை இடத்தில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற அவருடைய நண்பர் பிரகாஷ் என்பவரை அழைத்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 4 பேரும் சேர்ந்து பிரகாஷின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் வாகன சோதனைச் சாவடியில் ஒரே நாளில் 8034 வாகனங்கள் இ பாஸ் பெற்று சென்றுள்ளன. ஊட்டியில் வாகன போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு அரசு இ பாஸ் நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி வரை 8000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இ பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ளன. திருப்பூரில் மினி பேருந்தின் கண்ணாடியை உடைத்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கனியாம்பூண்டி செல்லக்கூடிய மினி பேருந்தில் வடமாநில இளைஞர் சுதாம் என்பவர் ஏற முயன்றுள்ளார். ஆனால் பேருந்து டிப்போ செல்வதாக கூறிய ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்ட நிலையில் மது போதையில் இருந்த இளைஞர் ஆத்திரத்தில் கல்லை வீசி பேருந்தின் கண்ணாடியை உடைத்தார். தென்காசி மாவட்டம் பாப்பன் குளத்தில் ராமசுவாமி கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமசுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து எழுந்தனர். 4 ரத வீதிகளில் வலம் வந்த சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பரமன் பச்சேரி கிராமத்தில் கொடை விழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 25 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சிட்டிலரை கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கியதில் புஷ்பா என்ற 70 வயது மூதாட்டி உயிரிழந்தார். மின்கம்பியை மிதித்த புஷ்பா பாதுகாப்பு தடுப்பு மீது விழுந்தார். அப்போது பாதுகாப்பு தடுப்பு மீது சாய்ந்து கொண்டு இருந்த 6 பேர் மின்சாரத்தில் தாக்கி படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே படர்ந்தபுள்ளி கிராமத்தில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 47 அணிகள் கலந்து கொண்ட நிலையில் ஆண்கள் பிரிவில் கோவில்பட்டி அணி வெற்றி பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் சென்னை அணி வெற்றி வாகை சூடியது. ஹொசூர் அருகே இலவச மருத்துவமனையை கர்நாடக சட்டப்பேரவை சபாநாயகர் யூடி காதர் திறந்து வைத்தார். ஹொசூரை அடுத்த அத்திமுகம் என்ற கிராமத்தில் அமானுல்லா என்பவர் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் அமைத்து சிகிச்சை வழங்கி வருகிறார். அவர் இலவச மருத்துவமனையையும் அமைத்துள்ளார். இதனை கர்நாடக சட்டப்பேரவை சபாநாயகர் டி யு காதர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக சபாநாயகருக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை ஜூன் 12 அன்று திறந்திட தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது நிதிநிலை அறிக்கையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும் என அறிவித்ததை விவசாயிகள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி மே மாத இறுதிக்குள் தூர்வாரும் பணிகளை முடித்திட வேண்டும் என வலியுறுத்தினார்.